தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் தீவிர சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இதனிடையே தென் சென்னை பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டமானது சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், கடந்த தேர்தலின் போது கூட்டணி பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் ஒதுக்குவதாக ஒப்பந்தம் போட்டுக் கொண்டது உண்மைதான். ஆனால் அரசியல் நாகரிகம் கருதி இதற்கான ஆதாரத்தை நாம் வெளியிடவில்லை. முன்னாள் முதல்வர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி ஒப்பந்தங்கள் தேதி குறிப்பிடாமல் இறுதி செய்யப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடன் தேதி குறிப்பிடாமல் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. ஆனால் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்தி நம்மை ஏமாற்றி விட்டார். எடப்பாடி பழனிசாமியின் கூட்டத்திற்கு வரும் மக்கள் அனைவரும் பணம் கொடுத்துதான் அழைத்து வரப்படுகிறார்கள். ஆனால் நாம் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது கிடையாது. அதனால் அவர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது இல்லை என்று கூறியிருந்தார். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் நடைபெற்ற காஞ்சி தேமுதிக கழக மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் இல்லம் மகள் திருமண விழா வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரேமலதா கூறுகையில், உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற முதல் சுற்றுப்பயணம் வெற்றிகரமாகவும் மக்களுடைய ஆதரவோடு மிக சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. எங்கு சென்றாலும் மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். நான் பலமுறை எங்கள் கட்சி கூட்டணி குறித்து அறிவித்து விட்டேன். கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணியை பற்றி அறிவிப்பேன். நான் சொல்லாதது செய்தியாக வருகிறது. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என நான் சொல்லாததை அனைத்து ஊடகங்களிலும் செய்தியாக வந்துள்ளன. நான் அப்படி பேசவே இல்லை. இவை அனைத்தும் முற்றிலும் தவறான செய்தி. அது தவறான விஷயம். அந்த வார்த்தை என் வாயில் வரவே வராது. எங்கள் கட்சியின் நிர்வாகிக்குள் பேசுவதை நீங்கள் நான் பேசியதாக போடுவது மிகவும் கண்டனத்திற்குரியது. தேமுதிக சார்பில் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் சொல்லாததை சொல்வதாக நீங்கள் செய்தி வெளியிட்டால் இனி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன். இவ்வாறு அவர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பிரதான கட்சிகளான அதிமுக, திமுக வெற்றி பெற முடியாது என்ற சூழல் நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் கூட்டணி மிக வலுவானதாக இருக்கிறது. 2019 தேர்தலுக்கு முன்னதாக திமுக கூட்டணி உருவான நிலையில் அதில் இருந்த கட்சிகள் தற்போது வரை தொடர்கின்றன. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லிம் லீக், கோமாதேக, தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் சில அமைப்புகள் திமுக கூட்டணிக்கு பக்கபலமாக இருக்கின்றன. மறுபுறம் அதிமுகவில் கூட்டணி வலுவானதாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கும் நிலையில் பாஜகவோடு கடந்த காலங்களில் கூட்டணி அமைத்திருந்த ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, ஜான் பாண்டியனின் மக்கள் முன்னேற்ற கழகம், கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேரலாம் என கூறப்படுகிறது. பாமகவும் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் என சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கலாம் என திட்டமிட்டிருந்த பாஜக, அதிமுக தலைவர்கள் பிரேமலதாவின் பேச்சால் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏற்கனவே திமுகவுடன் தேமுதிக ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், எல்.கே. சுதீஷை அனுப்பியது இரு தரப்பிலும் பேரம் பேசுவதற்காக தான் எனவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் தேமுதிக இதே போல்தான் அதிமுக, திமுக என கடைசி நேரம் வரை பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் வரும் தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேருமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.